கார்த்தி ரேவதியை வேலண்டைன்ஸ் டேக்கு வெளியே கூட்டு போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி வயிற்றில் ஆழமாக கத்தி குத்துப்பட்டதால் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. உடனே ராஜராஜர், மயில், ரோகிணி, ரேவதி, கார்த்தி எல்லாரும் கதறி அழுறாங்க. கார்த்தி டாக்டர்கிட்ட எங்கள் அத்தையை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் அவங்களுக்கு ஓ நெகட்டிவ் பிளட் குரூப், அது எங்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால் ஆழமாக கத்தி குத்துப்பட்டிருக்கு, அவங்களுக்கு பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு, உடனே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணும்போது ரத்தம் தேவைப்படும், முதல்ல பிளட்டு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே கார்த்தி வேகமாக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவங்க கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போது ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் யாருக்காவது இருக்கான்னு விசாரிக்கான். அப்போ கார்த்தியோட கம்பெனியில் ஒருத்தருக்கு ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குது. மேனேஜர்கிட்ட பேசி அவங்கள வர சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஃபோனில் பிளட் குரூப் கேட்குறான் நம்ம கார்த்தி. அவங்களும் கார்த்திக்காக பிளட்டு தரேன்னு சொல்லிடுறாங்க. உடனே கார்த்தி அவரை கூப்பிட்டுட்டு வேகமாக கிளம்பும்போது ராஜராஜர் கார்த்திக்கிட்ட மாப்பிள்ள என்னாச்சுன்னு கேட்க, கார்த்தியும் மாமா பிளட்டு ஒருத்தர் தரேன்னு சொல்லியிருக்காரு, அவரை கூப்பிட்டுட்டு வரேன்னு வேகமாக கிளம்பிடுறாரு. அப்போ சந்திரகலா நம்ம சாமுண்டீஸ்வரி இறந்துருவான்னு நினச்சா கார்த்தி பிளட்டு ஏற்பாடு பண்ணி அவளை பொழைக்க வச்சிருவான் போலையேன்னு சந்திரா நினைக்கிறா. அதுக்கப்புறம் சந்திரா ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி கார்த்திங்கிற ஒருத்தன் ஃபோட்டோவை அனுப்புகிறேன், அவன் கொஞ்ச நேரத்தில் இங்கே வர விடாமல் நீங்கள் டைவர்ட் பண்ணணும்னு ஃபோனில் அந்த ரவுடிங்க கிட்டே சொல்கிறா சந்திரா. அதுக்கு அந்த ரவுடிகளும் ஃபோட்டோவை அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டுறோம், கச்சிதமாக வேலையை முடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சந்திரா மனசில் நீ எப்படி வரேன்னு பார்க்குறேன், நீ பிளட்டு ஓனரை கூட்டிகிட்டு வர முடியாமல் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமுண்டீஸ்வரி இறந்துருவான்னு மனசில் நினச்சி சிரிக்கிறா சந்திரா. இங்கே கார்த்தி கம்பெனிக்கு போய் அவரை கூப்பிட்டுட்டு வேகமாக வராரு. வர்ற வழியில் ரவுடி பசங்க காரை மறைக்கிறாங்க. மறைச்சி அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கு கார்த்தியும் எனக்கு அவசரமாக வேலை இருக்குது, என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, வழி விடுங்கன்னு கார்த்தி சொல்ல, அதுக்கு அந்த ரவுடிங்களும் வழி விட முடியாது அப்படின்னு சொல்லி கார்த்தியையும் அவங்க கூட வந்தவங்களையும் அடிக்க போகிறாங்க. உடனே கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி அத்தையை காப்பாற்றி ஆகணும்னு நினச்சிட்டு அந்த ரவுடிகளை வேகமாக அடித்து போட்டுட்டு வேகமாக காரை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வந்த உடனே சந்திரா ஷாக் ஆகுறா. இவன் எப்படி இங்கே வந்தான்? அந்த ரவுடிங்க இவங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா இல்லையான்னு சந்திரா நினச்சிட்டு அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி ரவுடிங்க கிட்ட கேட்கும்போது, ரவுடிகளும் மேடம் நாங்கள் அவனை காரை மறைச்சி பிரச்சனை பண்ணணும், ஆனால் அவன் எங்களை அடைச்சி போட்டுட்டு வேகமாக கிளம்பிட்டான் மேடம் சொன்ன உடனே சந்திராவுக்கு கோவம் வருது. உடனே சந்திராவும் நீங்கள் ஒரு வேலைக்கு கூட ஆக மாட்டீங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறா. இங்கே கார்த்தி வேகமாக பிளட் ஓனரை கூட்டிகிட்டு வந்து டாக்டர்கிட்ட, கார்த்தி இவங்களுக்கு ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் தான், உடனே அத்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல, உடனே டாக்டர் வேகமாக சாமுண்டீஸ்வரிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு டாக்டர் வெளியே வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு வாங்க, அவங்க கண் முழிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் போய் பாருங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. உடனே கார்த்தியை மற்ற எல்லாரும் டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டரும் தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, இவருக்கு சொல்லுங்கள், இவர் தான் கரெக்டான நேரத்தில் பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணினார், அந்த பிளட் குரூப்பும் ரொம்ப ரேரானது, அதை ஏற்பாடு பண்ணினது இவர் தான், இவருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும்னு கார்த்தியை பார்த்து டாக்டர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கார்த்தியை பார்த்து நன்றி சொல்கிறாங்க. உடனே கார்த்தியும் எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறீங்க, அவங்க என்னோட அத்தை, அவங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நர்ஸு வெளியே வந்து அந்த அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் சாமுண்டீஸ்வரியை பார்த்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி நாங்கள் கிளம்புறோன்னு சாமுண்டீஸ்வரி உள்பட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பும்போது ராஜராஜர் நீ சாமுண்டீஸ்வரி கிட்டே போய் சொல்கிறாரு, நீ இப்போ உயிரோடு இருக்கனா அதுக்கு கார்த்தி தான் காரணம், நீ கார்த்தி மாப்பிள்ளையை மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, ரேவதிக்காகவாவது அவங்கள இங்கே வர சொல்லு, உனக்கு செஞ்ச உதவிக்காக நன்றி கடனாகவும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம்னு ராஜராஜர் சொல்ல உடனே சாமுண்டீஸ்வரி நீங்களே அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லிடுறா. உடனே ராஜராஜனும் வேகமாக ஓடி வந்து சந்தோஷத்தில் கார்த்தியும் ரேவதிக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறான். உடனே அத்தை எப்படி எங்களை ஏற்றுக்கிடுவாங்கன்னு கார்த்திகேக்க, உடனே ராஜராஜரும் சாமுண்டீஸ்வரி கிட்டே நான் பேசிட்டேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே முன்னாடி இருந்த வீட்டை விட்டுட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கார்த்திய ரேவதியும் வராங்க. அப்போ சந்திரகலா ஏதாவது மேஜிக் பண்ணி இவன் ஜெயிச்சிட்டே இருக்கான், இப்போ வீட்டுக்கே வந்துட்டான்னு எரிச்சல் அடைகிறான். வீட்டுக்கு வந்த உடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட மட்டும் பேசுகிறான், கார்த்திகிட்ட பேசவே இல்லை. என்ன நீ கார்த்தி சாமுண்டீஸ்வரியோட உயிரை காப்பாற்றினாலும் பழைய கோவங்கள் இருக்க தானே செய்யும் சாமுண்டீஸ்வரிக்கு. அப்புறம் கார்த்தியும் ரேவதியும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போன உடனே ரேவதி கார்த்திகிட்ட ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி, நீங்கள் மட்டும் பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணலைன்னா இப்போ அம்மாவோட உயிரை பார்க்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு கார்த்தி என்ன பேசுகிற ரேவதி, அவங்க என்னோட அத்தை, அவங்கள எப்படியாவது நான் தானே காப்பாற்றி ஆகணும்னு கார்த்தி சொல்கிறான். ரேவதி கார்த்திகிட்ட அம்மா இன்னும் கொஞ்சம் நாங்களும் நல்லவங்க பாட்டிக்கணும் நம்ம நிரூபிச்சாகணும்னு ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறா. அதுக்கு சரி அத்தை, புரிஞ்சுக்கிடட்டும், போய் படு, அவங்க அத்தை எப்போ புரிஞ்சுக்கிடுறாங்களோ அப்போ புரிஞ்சுக்கிடட்டும், போய் படுன்னு கார்த்தியும் ரேவதியும் போய் தூங்குறாங்க. அடுத்த நாள் கார்த்தி அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, அதனால் ரேவதிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால் ஹோட்டலில் ஒரு ரூமில் நல்லா டெக்கரேட் பண்ணி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ரேவதி ஒரு
ஃபோட்டோவில் நல்லா டெக்கரேஷன் பண்ணி அந்த ரூமில் நம்ம ரேவதியோட ஃபோட்டோவையும் அலங்காரம் பண்ணி வச்சிருன்னு சொல்லிடுறான். இன்றைக்கி 10 மணிக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிருன்னு சொன்ன உடனே கார்த்தியோட ஃப்ரெண்டும் சரி மாப்பிள்ள நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன்னு சொல்கிறான். இங்கே ரேவதி காலையில் எழுந்துடுறா. ரேவதி கிட்ட கார்த்தி இன்றைக்கி 9 மணிக்கு ரெடியாகிரு, இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறான். ரேவதி எங்கன்னு கேட்குறா. அதுக்கு கார்த்தியும் அது சர்ப்ரைஸ் ரெடியாகிருன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இதை சந்திரா ஒட்டு கேட்டுட்டு இருந்துட்டு இவன் எங்கே ரேவதியை கூப்பிடுறான் யோசிச்சுட்டு இவளை இந்த டிரைவர் பைய கூட அனுப்பக்கூடாது, ஏதாவது காரணம் சொல்லி இவளை தடுக்கணும்னு சந்திரகலா நினைக்கும்போது இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பைப்பில் வர்ற தண்ணி எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிடுறா சந்திரகலா. அப்போ அங்கே ரேவதி குளிக்க பாத்ரூமுக்கு போகிறா. அங்கே தண்ணி வரவே இல்லை. ஏன் தண்ணி வர மாட்டேங்குதுன்னு மேலே போய் தொட்டியை எட்டி பார்க்குறா. தொட்டிக்குள்ளே ரேவதியை சந்திரா தள்ளி விட்டுறா. இந்த கார்த்தி ரேவதியை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தேடுறான். அப்போ ரேவதி எங்கேயும் இல்லை. இங்கே ரேவதியை காப்பாத்துங்கன்னு கதறுறா. சந்திரா ரேவதியை தள்ளி விட்டுட்டு மோட்டரையும் ஆன் பண்ணிடுறா. தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ரேவதி கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துட்டு அவள் தொட்டிக்குள்ளே இருக்கிறதுனால அவளோட சத்தம் இங்கே யாருக்குமே கேட்கல. ராஜராஜர், சாமுண்டீஸ்வரி, மயில், ரோகிணி எல்லாத்துக்குமே ரேவதியை காணும்னு தெரிய வருது. எல்லோரும் அங்கே எங்கேயும் ரேவதியை தேடி பார்க்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்கிறாரு தண்ணி எங்கேயுமே வரல, நம்ம பிளம்பரை வர சொல்லுவோன்னு பேசிக்கிட்டு இருந்ததை கார்த்தி கேட்குறான். உடனே வேகமாக மாடிக்கு சென்று தொட்டியை திறந்து பார்க்குறான். அதில் நம்மளோட ரேவதி உள்ளே தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறா. அப்போ என்னாச்சு ரேவதி, தண்ணிக்குள்ளே காப்பாற்றுங்கன்னு கத்துறா. வேகமாக கார்த்தி தொட்டிக்குள்ளே குதிச்சிடுறான். குதித்த உடனே மயிலுக்கிட்ட கார்த்தி ஒரு கயிறு கேட்குறான். உடனே மயிலும் ஒரு கயிறை தூக்கி போட்டுடுறாரு. அந்த கயிறில் முதல்ல ரேவதியை கயிற்றுல கயிறை வச்சு கட்டி மேலே மயிலுக்கிட்ட சொல்லி மேலே ஏற்றிடுறாரு. அதுக்கப்புறம் கார்த்தியும் வந்துடுறாரு. ரேவதி தண்ணியை குடித்ததுனால மயக்கத்தில் இருக்காரு. கார்த்தி ரேவதியோட வயிற்று அமுக்கி தண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறாரு. ரேவதி மூச்சு பேச்சு இல்லாமல் எலும்பவே இல்லை. உடனே கார்த்தியோட மூச்சை கொடுக்குறான். அதுக்கப்புறம் ரேவதி எலும்புறா. கார்த்தியும் மூச்சு கொடுத்தோன்னே சாமுண்டீஸ்வரிக்கும் சந்திராவுக்கும் பிடிக்கவே இல்லை. வேறு வழி இல்லாமல் நம்ம சாமுண்டீஸ்வரி அமைதியாக இருக்கா, நம்ம பொண்ணோட உயிரை காப்பாற்றி ஆகணும்னு அமைதியாக நிற்கிறா. ரேவதி கண் முழிச்ச உடனே சாமுண்டீஸ்வரி நீ எப்படி ரேவதி இந்த தொட்டிக்குள்ளே வந்துன்னு கேட்கும்போது ரேவதியும் அம்மா குளிக்கலாம்னு போனேன், பாத்ரூமில் தண்ணி வரலம்மா, மேலே தொட்டியில் தண்ணி இருக்குதான்னு பார்க்க வந்தேம்மா, அப்போ யாரோ தள்ளி விட்டது போல் இருந்துச்சு, அதான் நான் தொட்டிக்குள்ளே விழுந்துட்டேன்னு ரேவதி சொல்ல நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினச்சி சந்திரா ரேவதி கிட்ட ரேவதி உன்னை யார் தண்ணி விட்டுருப்பா, கால் தவறி நீயே விழுந்திருப்பான்னு சந்திரா சொல்கிறா. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கீழே போகலாம்னு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி சந்திராவை கூப்பிட்டு இது உங்களோட வேலை தானே கேட்க சந்திராவும் ஆமாம் இது என்னோட வேலை தான், உன்னால் நிரூபிக்க முடியுமா, நீயும் ரேவதியும் வெளியே போகலான்னு முடிவு பண்ணியிருந்தீங்க, அதை நான் கேட்டேன், அதனால் அவளை தடுக்கிறதாண்டி இந்த திட்டத்தை நான் போட்டேன்னு சந்திரா சொல்ல அதுக்கு கார்த்தியும் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா, நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் நானும் ரேவதியும் சேர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். கார்த்தி சொல்ல அதுக்கு சந்திரா உன்னையும் ரேவதியும் பிரிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சந்திரா சொல்கிறா. அது நடக்கவே நடக்காதுன்னு கார்த்தி சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் நாங்கள் ஒன்று சேர்ந்துக்கிட்டே தான் இருப்போம், இப்போ ரேவதிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துன்னா உங்களை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் சொல்லிவிட்டு வேகமாக கீழே போயிடுறான். அங்கே ரேவதி கிட்டே போய் கார்த்தி உன்னை தள்ளி விட்டது கார்த்தி சொல்கிறான். ரேவதி கிட்ட தள்ளி விட்டது வேறு யாரும் இல்லை உங்கள் சித்தின்னு தான் சொல்கிறான். அதுக்கு ரேவதி தான் அம்மா கிட்ட உடனே சொல்லும்னு சொல்ல கார்த்தி வேண்டாம், அதை சொன்னாலும் அத்தை நம்ப மாட்டாங்க, நம்ம 2 பேரும் வெளியே போகிறதுக்கு உங்கள் சித்திக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க முகத்தில் கரிய பூசணும், வா கிளம்பு போகலாம்னு ரேவதியும் கார்த்தியும் கிளம்புறாங்க. அப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது கார்த்திகிட்ட ரேவதி எங்கே கூட்டு போகிறீங்கன்னு கேட்கும்போது கார்த்தி ரேவதி கிட்ட இன்றைக்கி என்ன நாளுன்னு கேட்க ரேவதியும் இன்றைக்கி பிப்ரவரி 14 இது கூட தெரியாதான்னு ரேவதி சொல்ல அதுக்கு கார்த்தி எனக்கு பிப்ரவரி 14ன்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறான். ரேவதி மனசில் கார்த்தி என்ன சர்ப்ரைஸ் தர போகிறீங்கன்னு ஆர்வமாக இருக்கா. கார்த்தி ஹோட்டலில் வண்டியை நிறுத்திட்டு ரேவதி கையை பிடிச்சிட்டு போகிறான். அங்கே போய் ரூமை திறந்து அங்கே நிறைய சீரியல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ரேவதின்னு எழுதியிருக்கு. அதில் ரேவதியோட படமும் இருக்குது, அப்புறம் ஹார்ட்டின் போட்டு வரைஞ்சிருக்கு. இதை ரேவதி பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. கார்த்திகிட்ட ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தின்னு சொல்லி கார்த்தி ரேவதி கிட்ட வேலண்டைன்ஸ் டே சொல்ல பதிலுக்கு அவளும் வேலண்டைன்ஸ் டே சொல்கிறா. அதுக்கப்புறம் கார்த்தியும் ரேவதியும் ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. இதை மறைஞ்சிருந்து நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளை நம்ம கார்த்தி ரேவதியும் சேர்ந்து நம்மளை வெறுப்பேற்றலான்னு சொல்லி அவங்க அங்கே நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு வராங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி இல்லை சந்திரகலா ரொம்ப எரிச்சல் அடைகிறா. உடனே சின்னத்தை போதுமா, இது போதுமா, நாங்கள் இப்போ வெளியே போயிட்டு வந்துட்டோம், எங்களை பிரிக்கிறதானே திட்டம் போட்டிங்க, இதே மாதிரி அடுத்த தடவை புது திட்டமாக போடுங்க, நாங்கள் அதில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம்னு சொல்லி கார்த்திகை ரேவதி சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிடுறாங்க. சந்திரகலா ரொம்ப கோபத்தில் அவளோட ரூமுக்கு போயிடுறா. இத்துடன் இந்த வீடியோ முடிவடையுது.